அப்போ என்ன பண்ணேன், கண்ணை மூடிட்டேன். ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் ஜஸ்ட் சான்ஸ் சாய்ராம் 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 சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னுட்டு ஒரு சத்தம் கேட்குது, மெட்ராஸ் சாய் சாய் சாயின்னா இவங்களுக்கெல்லாம் தெரியல, அந்த ஹோர்டிங்ஸ் போட்டுருவாங்க, திருவள்ளுவர் ஹோர்டிங்ஸ் இந்த பஸ்ஸில். அந்த இடத்துல பகவான் இருக்கார். எப்படி இருக்காருன்னா, கை மட்டும் ஐ எம் தேர், ஒரு கை மட்டும். பகவான் அந்த மூளையெல்லாம் கொடுக்கறதெல்லாம் அவர் தான். அவர் லைஃப் ஷுட் ஹாவ் எ ஸ்டாம்ப் ஆஃப் பகவான். தட் இஸ் ரியாலிட்டி, தட் இஸ் காட். பட் we are born in India where God is born. So let us take the best out of it and imbibe to merge with him. தான் அதை வச்சு தான் நம்ம வந்து லைஃப்பை நடத்தணும். என்ன சுவாமி நீ அழாமலே பிறந்த, சிரிச்சேன்றாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னாங்க. சிரிக்கிறவங்களுக்கு எப்படி சுவாமி அவ்வளோ பிளட்டு போகும்? அழுதான் தான் சுவாமி ஃபுல்லாக ஆக்சிஜனேஷன் வரும். பட் டாக்டர்ஸ் ஆர் ஆல் ஈகோயிஸ்டிக். தட் இஸ் அந்த படிப்புன்றது வந்து நமக்கு படிப்போட ஈகோவும் கொடுக்குது. சுவாமி நான் என்ன பண்ணுறது சுவாமி, காப்பாற்று 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 வயிற்று கொடுத்த பிறகு ஸ்லோலி ஹி ரிக்கவர்டு. அது ஷாக்னால் வந்ததா பென்சிலின் அலர்ஜியா அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி எந்த நேரத்தில் சொன்னாங்களோ ஐ வாஸ் ட்ரீட்டட் அஸ் அ காட். அந்த நடுவில் அந்த சென்டரில் வரும்போது எனக்கு தண்ணி இந்த பக்கம் போகுது, இவங்க இழுக்கிறாங்க. ஐ தாட் சாமி ஐ வில் ஹாவ் அ வாட்டரி கிரேவ். டசன்ட் மேட்டர், இவன் ஹாவ் அ வாட்டரி கிரேவ். ஒன்றை தான் நினச்சின்னு இருக்கேன். அப்பா அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, ஆஃபீஸ் பீப்புள் இல்லை, நான் தான் இருக்கேன். என்னை எப்படி ஐஷன் போய் ஐஷன் போப்பா சுவாமின்னு சொல்லி சைரமான்ட்டு கத்தணும் பாருங்க. காலேஜ் டேஸ் பற்றி சொல்லணும்னா அதே ஒரு பெரிய, ஏன்னா இப்போ காலேஜ் டேஸில் எங்களுக்கும் வசதி இல்லை, ஆனாலும் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப ரொம்ப குறைச்சல். உங்களுக்கு தெரியும், இப்போ ஃப்ளைட்டில் போகலாம், காரில் போகலாம். அந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சாமி பார்க்கணுன்னா யூ ஹாவ் டு கோ த ஹார்ட் வே. ஸோ லைஃப் இஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்றது நல்லா சுவாமிக்கிட்ட போய் நல்லா பழகி போச்சு. எப்படின்னா ஒரு நாள் வந்து ஐ ஷுட் டெல், நான் 60-70 நினைக்கிறேன், 70 அப்போ ஜாயின்ட் சர்வீஸ். நான் எல்லாப்புறம் பிஹெச்சியில் இருக்கும்போது ஒரு காணாத ஃப்ளட்ஸுன்னு சொல்லுவாங்க. வர்தா புயல்னால் இப்போல்லாம் பேர் வச்சு புயல் வருது. அந்த காலத்தில் பேரெல்லாம் வைக்கிறதில்ல, புயலுக்கு மழைக்கும் பேர் வைக்கிறதில்ல. ஒரு நல்ல மழை வந்துச்சுங்க. எப்படின்னா சென்னை வாஸ் இன் ஃப்ளட்ஸு. சென்னையில் மெட்ராஸ் வாஸ் இன் ஃப்ளட்ஸு. அப்போ நாங்கள் வந்து சுவாமியுடைய தசராவுக்கு போகணும். முன்னாடியெல்லாம் தசராவுக்கு 7 நாளும் போயிடுவோம். அப்புறம் சர்வீஸ் ஜாயின் பண்ண பிறகு நடுவில் அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது போகணும்னு போயிட்டு we used to go for service, சேவை. ஸோ எங்களை வந்து பேட்ஜ் இல்லாமல் கூட சேவை பண்ணலாம், பேட்ஜ் இருந்து தானே சேவை பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ முதல்ல போனால் they'll give you badge, they'll give you all recognition. அப்படி நடுவில் போனால் we can join anybody and do சேவா anywhere, anytime, anywhere you can do சேவா. ஸோ அந்த மாதிரி போகணும்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தா நல்ல மழை. நான் என்ன பண்ணேன், இன்னும் எல்லாப்புறத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் கான்கேவ் பிரிட்ஜ் இருக்கும். அதாவது பெரியபாளையம் பஸ் ஸ்டாண்டு தாண்டின உடனே ஒரு கான்கேவ் பிரிட்ஜ் தாண்டி தான் யூ ஹேவ் டு கோ டு எல்லாப்புறம் பிஹெச்சி. எல்லாப்புறம் பிஹெச்சிக்கு முன்னாடி பவானி அம்மன் இருப்பாங்க. அம்பாளை தாண்டிட்டு தான் அந்த கிரவுண்ட்ஸ் வழியாக தான். அப்போல்லாம் அந்த பேரிகேடெல்லாம் கிடையாது. அதனால் அந்த மாவை வந்து தூரத்துலேருந்து கூட சில நேரத்தில் பார்த்துட்டு, அப்போ வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் சும்மா போய் அவசரமாக பார்த்துட்டு கூட we can go to the பிஹெச்சி. ஏத்தாப்போல் வந்து there was a school. ஸோ இதுதான் என்னுடைய ருட்டீன். ஸோ ஃப்ரம் சிந்தாதிர்பேட், அதாவது மவுண்ட் ரோட் கிட்டேருந்து கோ டு பேசன் பிரிட்ஜ், போர்ட் த பஸ், கோ டு எல்லாப்புறம், பெரியபாளத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து ஏதாவது பிகாஸ் நான் டாக்டர்ன்றதுனால அந்த காலத்தில் லேடி டாக்டர்ஸ் வில்லேஜில் சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அரியுது. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் லேடி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் டு கோ டு தி வில்லேஜஸ். அதை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அந்த காலத்தில் there was மரிக்கார்ன்ட்டு இருந்தாங்க, ஏபி மரிக்கார். ஷி வாஸ் முஸ்லீம் டைரக்டர். ஷி வாஸ் டைரக்டர் இன்சார்ஜ் ஃபார் பிஹெச்சிஸ், பப்ளிக் ஹெல்த், டிஎம்இ, டிஎம்எஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அமால்கமேட்டட் போஸ்ட் ஆஃப் 5 போஸ்ட். ஷி வாஸ் த டைரக்டர் ஜென்ரல் போல். நான் என்ன பண்ணேன், ஹவுஸ் சர்வீஸ் முடித்த உடனே எனக்கு போஸ்டிங் கிடைக்கலன்ட்டு எல்லாருக்கும் கிடச்சிது. எனக்கு இன்னொரு 6 நாள் ஆயிடுச்சு. எல்லோரும் சொன்னாங்க எனக்கு இங்கே போஸ்ட் பண்ணால் எனக்கு வரலையேன்னு சொல்லிட்டு நேராக பட்ஜெட் இன்டு ஹர் ரூம். அப்போல்லாம் பயம் கிடையாதுங்க, ஒரு நேர்மைக்கு வந்து வேல்யூவும் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கிட்ட போய்ட்டு ஒரு ஸ்லிப், அஃப்கோர்ஸ் பட்ஜெட் டு ஹர் ரூம்னா ஸ்லிப்பை எழுதி விசிட்டர் ஸ்லிப்பை எழுதி தான் கொடுக்கணும். எழுதி கொடுத்துட்டு நான் போன பிறகு அந்த என்ன சொன்னாங்கன்னா,
உனக்கு 10 நாள் ஆயிடுச்சா, உனக்கு இன்னும் போஸ்டிங் போடலையா சொல்லி பெல்லை ப்ரெஸ் பண்ணாங்க. லிஸ்ட் ஆஃப் வேகன்சிஸ் கொண்டு வர சொன்னாங்க. இந்த காலத்தில் அப்படி நடக்குமான்றது எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு பிஹெச்சிஸ் வேகன்சிஸ் அவங்க பாருங்கள், காலேஜ் சைடு இருக்குது, டிபிஹெச் சைடு இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அது ப்ரைமரி ஹெல்த் சென்டருங்க, ஆரம்ப சுகாதார நிலையம், அந்த லிஸ்ட்டு வேகன்சிஸ் கொடுத்துட்டு நீ சூஸ் பண்ணுன்றாங்க. நான் எப்படி இங்கே சூஸ் பண்ண முடியும்? இவ்வளோ பெரிய லிஸ்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு. அவங்க என்ன நீ சூஸ் பண்ணுன்னு சொன்னோடனே அப்படியே புரட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த பெரிய பாளையம் எல்லாப்புறம்ன்றது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஸ்டான்லி ஸ்டூடெண்ட் இல்லையா, பேசன் பிரிட்ஜ் வழியாக தானே நான் பஸ் ஏறுவேன். அப்போ அந்த ஆடி மாதத்துலேருந்து ஒரு 10 வாரத்துக்கு ஸ்பெஷல் போகும், ஆடி ஸ்பெஷல்ன்ட்டு பெரிய பாலத்துக்கு போகும். ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஐ திங்க் மஸ்ட் பி நியர் மெட்ராஸ், நியர் சென்னைன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் பயமே இல்லைங்க மேடம், மை கிராண்ட் மதர் இஸ் நாட் வெல், கேன் யூ கிவ் மீ a posting in Madras itself? Oh, your grandmother is not well, your father is not well, I should give you a posting here? I cannot go to the village. அப்போ அவங்க குரல் கொஞ்சம் பெருசாகிடுது. Go to the village, serve the villages. You go to the village, you serve the villages, you will be treated as a goddess சொன்னாங்க. அந்தம்மா எந்த நேரத்தில் சொன்னாங்களோ, I was treated as a goddess. பவானி அம்மனுக்கு ஒரு மாலை வந்துச்சுன்னா அடுத்த மாலை எனக்கு தாங்க வரும். பவானி அம்மனுக்கு ஒரு பிளேட் ஒரு bunch of fruits and flowers வந்துச்சுன்னா அடுத்தது எனக்கு தான் வரும். தட் வாஸ் தி இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். ஸோ அந்த மாதிரி அங்கே போன போது என்ன பண்ணுவாங்க, சத்தத்தம் யோகினகான்னா சத்தத்தம் கர்மயோகி தான். காலையில் எழுந்துக்கு விடுறது, ஏதோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏறின பிறகு வீட்டை பற்றியே ஞாபகம் இல்லை. பஸ் ஏறிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு, ஹாஸ்பிட்டலில் ஐ கெட் மர்ஜ்ட் வித் த ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த ஹாஸ்பிட்டல். அப்போ ஒரு வசதியும் கிடையாதுங்க, ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்காது, ஒரு இதுவும் இருக்காது. இட் வாஸ் அ ரியல் பிஹெச்சி. இப்போ நம்மன்னா ஒரு செடி அடியில் வைத்தியம் பண்ணுற மாதிரி தான் வைங்களேன், அந்த மாதிரி இருக்கும். நோ ஃபெசிலிட்டிஸ், பட் இன் தட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் அன் ஆப்டிடியூட் டு ஒர்க் யூ கேன் ஒர்க்குன்றது பகவான் காமிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அங்கே போகும்போது தேர்ஸ்டே ஆச்சுன்னா ஆன்டிநேட்டல் டே. உங்களுக்கு அந்த சாய் முருக பிரசாதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காது, ஒரு மெடிக்கல் மிரக்கல் தட் ஹேப்பன். மெனி மிரக்கல்ஸ் ஹேப்பன்ட். நிறைய அப்போ தான் டிபிடி, வேசக்டமி, ஃபேமிலி பிளானிங் எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆகிற நேரம். ஸோ வி ஃபேஸ் அவர் பீப்புள் ஃபேஸ் தி ட்ரஜரி ஆஃப் பிரிங்கிங் ஆல் தீஸ் இன் டு ஓக். ஸோ இதை போல் ஆச்சு. அப்போ அது இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற பிகாஸ் ஐ வாஸ் இல்லை, பிகாஸ் அந்த டிவோஷன் டு ஒர்க், டியூட்டி இஸ் காட், ஒர்க் இஸ் வர்ஷிப்ன்றது எம்பெட் ஆனதுனால, எங்கள் பிளட்டில் போனதுனால I could do something to the villages. Of course, this is only the grace of God that has helped me to do it. இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ரீஜனல் ஃபேமிலி பிளானிங் சென்டர்ன்ற எக்மோரில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், எக்மோரில் RFPTஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இட் வாஸ் அ ட்ரைனிங் சென்டர் ஃபார் ஆல் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு, வேர் ஆல் டாக்டர்ஸ், நர்சஸ், பிரைமரி ஹெல்த், தி ANMs, அப்புறம் பிளாக் எக்ஸ்டென்ஷன் எஜுகேட்டர்ஸ், ஆல் த பீப்புள் ஹாவ் அ ட்ரைனிங் ஃபார் 21 days here. இந்த 21 டேஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு ஒரு நாள் விளையாது என்ன வில்லேஜ் விசிட்டுன்ட்டு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த வில்லேஜ் விசிட்டுக்கு வந்து எல்லாம் வள்ளியூர் பிஹெச்சியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் வள்ளியூரில் தான் இருந்தார். பட் எங்களுக்கு என்ன தெரியும், பகவான் எங்கே யாருக்கு என்ன முடிச்சு போடுறாரு யாருக்கு தெரியும். இவாஸ் பிஹெச்சி வள்ளியூர், இவாஸ் வெட்டினரி டிஸ்பென்சரியில் இருந்தார். நான் இந்த பக்கத்தில் பெரிய பாலத்தில் இருந்தேன். ஸோ என்ன பண்ணாங்க, திஸ் லேடி இஸ் அ வெரி என்த்யூசியாஸ்டிக் லேடி. இன் வள்ளியூர்லேருந்து தே மேட் தட் RFPTC கம் ஹியர். இங்கே இதை ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆக்கிட்டாங்க ஃபார் மீ டு ட்ரெயின் ஆல் தி டாக்டர்ஸ் அண்டர், பிகாஸ் ஒன் டே தே வில் கம், ஐ வில் டேக் தெம் டு தி சைட். இந்த என்ன சொல்லுவாங்க, டு த சைட் ஆஃப் விசிட், அந்த PHC சப் சென்டர் அங்கெல்லாம் கொண்டு போய் காமிச்சிட்டு எல்லாம் பண்ணணும்ன்ட்டு. ஸோ திஸ் வாஸ் ஹவு, இன் அடிஷன் டு மை ரெகுலர் ஒர்க்கு, ஐ யூஸ் டு டூ திஸ் because it's a training center attached to this. So இதனால தான் அவங்க சொன்னாங்க பாருங்கள், you will be treated as a goddess, and I was really treated as a goddess there. இப்போ கூட இந்த வயசில் கூட இப்போ if I go there, if some old people identify me, they will be so happy to see me because the way amazing way I have God made me work, no, அந்த மாதிரி இருக்கும். இப்போது ஒரு தசராவுக்கு புட்டபர்த்தி போகணும்னு பிளான் பண்ணியாச்சு. எனக்கு என்னென்னா, யூ நெவர் யூஸ் டு டேக் ஃப்ரெஞ்ச் லீவ். ஸோ அதனால் ஒரு நாள் லீவ் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன்.
ஏன்னா புட்டபர்த்தி போய் சேவ் பண்ணி வச்சுக்கணும். though I was in a PhD, because there was nobody who can monitor me also. என்னுடைய மனசு தான் எனக்கு மானிட்டர். அதுக்கு மேட் எல்லாம் அறிஞ்சவர் அவருக்கு தான் தெரியும். ஆனாலும் ஒரு நாள் லீவ் எடுக்காததுனால அங்கே போகும்போது என்னாச்சு, மழை வந்ததுனால they said மழை வந்துச்சு, all buses will be stopped at பெரியபாளையம் alone. அந்த பக்கம் beyond the bridge it will not go நாங்கள். பட் எனக்கு லீவ் வேணும்ல, இந்த லீவ் ஒரு நாள் இங்கே ஐ must go to the hospital, give my attendance. இல்லைன்னா எனக்கு ஒரு நாள் லீவ் போயிடுமேன்றதுனால ஒரு பஸ் ஏறிட்டேன், which was going to that side, to ஊத்துக்கோட்டை. அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்தா தொட்டா தண்ணி, அந்த அளவுக்கு தண்ணி. கான்கேவ் பிரிட்ஜ் வித் நோ பேரிகேட்ஸ். காலையிலேயே 4 ஏதோ ஆயிருக்குன்னு சொல்லி ஏதோ கேள்விப்பட்டேன். அதனால ஏறிட்டேன், தைரியமாக போயிட்டு அங்கே இறங்கினா தொப்ப கட்டையாக ஐ வாஸ் நனைஞ்சு போயிருக்கேன். நோ க்ளோத்ஸ் டு சேஞ்ச் ஓவர். அங்கே நர்சிங் சென்டர் இல்லை, பிகாஸ் இட் வாஸ் RFPTC ட்ரைனிங் சென்டர்னால சில நர்சஸ் தில் போஸ்ட் ஃபார் 1 month தேர் ஃபார் போஸ்டிங்ஸ். ஸோ அந்த நர்ஸ் ஒரு பொண்ணு எனக்கு ஒரு அண்டர்கார்மெண்ட்ஸு புடவை, இந்த புது புடவை மேடம், இந்த புது பாவடை மேடம்ன்ட்டு எல்லாம் கொடுத்துச்சு. எல்லாத்தையும் கட்டிக்கிட்டேன். மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணுமே. I must cross this Concave Bridge to come to this place to get board a bus. No buses were going. சரி ஊத்துக்கோட்டை பக்கம் போகலான்னா அங்கேயும் பிச்சாட்டூரில் திறந்துட்டாங்க, அங்கேயும் தண்ணி. ஸோ இட் வாஸ் an ஐலண்டு. என்ன பண்ணுறது? அப்புறம் ஒரு கட்டை வண்டி இருக்கணும், உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, புல்லக் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய வீல் இருக்கும். அதில் அந்த புல்லக்ஸ் இழுத்துட்டு போகும், கட்டி. அதில் புல்லக்ஸ் கூட போகாதுன்னு சொல்லிட்டு மேனுவல் புல்லக் கார்ட்ஸ், அதாவது ஜென்ஸ் அந்த ராடை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு ஒரு புல்லக் கார்ட் வந்துச்சு. புல்லக் கார்ட் இல்லை, மேன் கார்ட்டுன்னு வைங்களேன். அம்மா நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களே, நாங்கள் போகிறோம், நீங்கள் வரீங்களான்னு. சரி 3 பேர் தானே, சார் 2 பேர் இருக்காங்க, நானும் ஏறிட்டேன். அது ஏறினா டச்சிங் த வாட்டர், இமேஜின் த ஹைட் ஆஃப் வாட்டர். அந்த பெரிய வண்டியிலேயே அவன் என்ன பண்ணால் கொஞ்சம் காசுப்பட்டு இன்னும் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டான் பாருங்கள். அவன் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டா இதுவே கட்டையே வெயிட்டு, இது 2 பேர் தோள் மேலே வச்சுருக்காங்க ஆம்பளைங்க, எப்படி இங்கே போக முடியும்? ஆனாலும் போயிடுச்சு. கொஞ்சம் நடுவில் அந்த சென்டரில் வரும்போது எனக்கு தண்ணி இந்த பக்கம் போகுது, இவங்க இழுக்கிறாங்க. ஐ தாட், சாமி ஐ ஹாவ் அ வாட்டரி கிரேப். டசன்ட் மேட்டர் இவன் ஐ ஹாவ் அ வாட்டரி கிரேப். எம் திங்கிங் அவங்க ஃபியூ ஒன்றை தான் நினச்சின்னு இருக்கேன். அப்பா அம்மா இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, ஆஃபீஸ் பீப்புள் இல்லை, நான் தான் இருக்கேன். என்னை எப்படி ஐஷன் போறியோ ஐஷன் போப்பா சுவாமின்னு சொல்லி சைரமான்ட்டு கத்தணும் பாருங்க. அம்மா 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 கத்தாதீங்க. அப்புறம் பார்த்தா அந்த பக்கத்தில் வந்துட்டு பஸ் ஏறிட்டேன். அப்புறம் இன்னொரு பஸ்ஸு சென்னைக்கு வரது இல்லையா, 50 மெட்ராஸ்க்கு ஒரு பஸ்ஸை ஏறியாச்சு. அன்றைக்கி நைட்டு 9 o'clock பெங்களூர் மெயில் ஏறணும். அதான் காட்பாடி பாக்கால உங்களுக்கு சொல்லியிருக்கல, காட்பாடி போயிட்டு பாக்கால போயிட்டு முதுகுப்பா போயிட்டு புக்கப்பட்டினம் போயிட்டு பிரசாந்த் நிலையம் போகணும். புட்டபர்த்தி, அப்போ அந்த காலத்தில் பிரசாந்த் நிலையம்னு சொல்ல மாட்டாங்க, புட்டபர்த்திக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்காக ஏறிட்டு இங்கே வந்துட்ட பிறகு பார்த்தா நோ பஸ்ஸஸ், ஈவன் லோக்கல் பஸ்ஸஸ் கூட கிடையாது. ஆட்டோ ரிக்ஷா, அந்த காலத்தில் ஆட்டோ ரிக்ஷா, கை ரிக்ஷா இருக்கும், அது கூட கிடையாது. ஏன்னா சென்ட்ரல் போகணுமே. நாங்கள் இருந்தது சிந்தாதிரிப்பேட். ஸோ எல்லாத்தையும் இந்த லக்கேஜ் எல்லாம் தலைமையில் வச்சுக்கிட்டு, லக்கேஜ் எல்லாம் வச்சுப்பாங்க, நடப்பாங்க பாருங்கள். அதை போல் 2-3 பேர் சேர்ந்து லக்கேஜ் வச்சுக்கிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிட்டோம். எப்படியோ ரீச் பிரசாந்த் நிலையம். ஒரு புட்டபர்த்தி ஒரு 3-4 hours லேட்டர் தென் த ரெகுலர். இப்போ எப்படியோ ட்ராவல் பண்ணாலும் ஒரு நாள் ஆகும், இன்னும் ஒரு 1.25 நாள் ஆச்சுன்னு வைங்களேன். கரெக்டாக 6 மணிக்கு போகிறேன். சுவாமி வாஸ் இன் ஒயிட் ட்ரெஸ் கிவிங் எ டிஸ்கோர்ஸ். ஐ திங்க் இட் வாஸ் சரஸ்வதி பூஜைன்னு நினைக்கிறேன். டிஸ்கோர்ஸு சுவாமி சொல்கிறாரு ஸ்பீச்சில், டிஸ்கோர்ஸில் எனக்காக உயிரையே பணைய வச்சுட்டு வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லி என் பக்கத்தில் திரும்பி சொல்கிறாரு. அந்த கூட்டத்தில் அது எனக்கும் பகவானுக்கு தான் தெரியும், தவிர மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. தட் வாஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் பகவான். என்ன அந்த ஆசீர்வாதத்தில் பட்ட கஷ்டம்லாம் புசுக்குன்னு போயிடுச்சு. இந்த தீயில் பஞ்சு பொசுக்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பசுக்குன்னு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் பகவான் காப்பாற்றிருக்கார். அந்த மாதிரி பார்த்திங்களா நிறைய மிரக்கல்ஸ். எவ்ரி டே வாஸ் அ மிரக்கல் அட் மை செஷன். நான் வேலை பண்ணும்போது ப்ராப்ளமேட்டிக் கேசஸ் வரும். அந்த ப்ராப்ளமேட்டிக் கேசஸை ஹீ ஒன்லி will give the solution and I'll get redemption for it. இந்த மாதிரி சொல்லும்போது நான் என்ன சொல்லணும்னா, இன்னொரு மிரக்கல் that happened which is worth noting is
அந்த காலத்துலலாம் பென்சிலின் தான் போடுவாங்க. இப்போ தானே எல்லாம் ஆன்டிபயோட்டிக்ஸு, சித்ரால், ஆக்மெண்ட்டின் இதெல்லாம் பெரிய பெரிய எல்லாம் ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் வந்து. அந்த காலத்தில் மிக்சர்ஸ் தான், மிக்சர் சோடியம் சாலிசிலேஸ், கார்பனேட்டிவ் மிக்சரு, அப்புறம் சோடா பைகார்ப், இந்த மாதிரி மிக்சருங்க இருக்கும். அப்புறம் பென்சிலின் இன்ஜெக்ஷன். இந்த பென்சிலின் இன்ஜெக்ஷனுக்கு வந்து நிறைய ரியாக்ஷன் வரும். நாட் ஆல் பீப்புள் கேன் கெட் தட் பென்சிலின் இன்ஜெக்ஷன். நான் என்ன பண்ணுவேன்னா, பெரியபாளையத்தில் வேலை பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆரணின்ட்டு இருக்கும், உங்களுக்கு தெரியும் பெரியபாளையம் ஆரணின்ட்டு. அந்த ஆரணியில் ஒரு குட்டி ப்ராக்டிஸ் ஐ ஸ்டார்டட். பிகாஸ் நிறைய தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க. எல்லாருமே பெரியபாளையத்து ஆரணிலேருந்து பெரியபாளையத்துக்கு வரத்துக்கே இட் வாஸ் ட்ரிமெண்டஸ் ஃபார் தம். பிகாஸ் தே டு டேக் அ பஸ் ஆர் வாக் ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் தி அது அந்த ரிவர் பெட்டில் நடந்து ஓரத்தில் வந்து இருக்கணும் சொல்கிறதுக்காக தே ஆஸ்க் மீ டு ஹேவ் அ கிளினிக். ஸோ ஐ ஸ்டார்டட் அ கிளினிக் தேர். அந்த சாமுண்டீஸ்வரி, நான் வந்து முன்னாள் புட்டபர்த்திக்கெல்லாம் போகும்போதெல்லாம் நான் சாமுண்டீஸ்வரி அம்மனை பார்க்க போகிறேன் சொல்லிட்டு சொல்லிட்டு போவேன்ல. ஸோ அதுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் ஏற்றப்பலையே நான் ஒரு கிளினிக் ஆரம்பித்தேன், ஜஸ்ட் ஆப்போசிட் ஹர் டெம்பிள். அது என்ன இப்போ தான் நான் பேசும்போது தான் அதோடைய கோயின்சிடென்ஸ். இட்ஸ் நாட் கோயின்சிடென்சஸ், இட்ஸ் சாயிஸ் இன்சிடென்சஸ். சாமுண்டீஸ்வரர் கோயில் இருக்கும் அங்கே ஆரணியில் மெயின் ரோட்டில். அந்த ரோட்டில் ஏற்றப்போல் 3வது வீட்டில் ஒரு சின்ன, இப்போ நம்ம இருக்க லிவிங் ரூம் ஹாலில் கூட இருக்காதுங்க, சின்ன ப்ராக்டிஸு. 3 ரூபா 2 ரூபா ஒரு காசு இல்லைன்னா விட்டுடுவேன். இன்ஜெக்ஷன் போட்டால் 3 ரூபா, மெடிசன்ஸ் கொடுத்தா 2 ரூபா. அப்போ we used to do the dispensing ourselves because there was no rigid rules, regulations எல்லாம் கிடையாது. அண்ட் moreover we were honest, ஹார்ட் டு ஹார்ட் தான். யாருக்கும் ஏமாத்துறதுன்றது, ஜாஸ்தியாக எக்ஸ்கலேட் பண்ணுறதுன்றதே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டுங்கும் போது ஒருத்தர் ஐ ரிமெம்பர் ஒரு வீட்டில் கிளினிக் வச்சுருந்தால முன் ரூமில் வந்து கிளினிக் வச்சுருக்கேன். அவர் வந்து எனக்கு ஒரு ஹீ ஹேட் அ ஃபைலேரியல் லெக். ஃபைலேரியல் லெக்குன்னா உங்களுக்கு தெரியும்ல, யானைக்காலுன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த யானைக்காலுக்காக ஏதோ வைத்தியம் பண்ணிட்டு இருந்தார். முந்தின நாள் வந்து எங்கள் பிஹெச்சிக்கு வந்து பென்சிலின் இன்ஜெக்ஷன் போட்டது ஸ்லிப்பை காமிச்சார். நான் என்ன பண்ணேன், சரி ஸ்லிப்பை காமிச்சாரு போட்டிருக்கீங்கன்னா ஊசி போட்டான்னா சரி பென்சிலின் வயலும் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியல. சரி ஷார்ட் போட்டாங்க. யூஸ்வலாக நான் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல் ஃபார் இன்ஜெக்ஷன்ஸு. ஆனாலும் அன்றைக்கி வந்து பென்சிலின் ஸ்லிப்பை காமிச்சாரான்னு போட்டேன் பாருங்கள், தொப்புன்னு விழுந்துட்டாருங்க. ஹி வாஸ் த ஓனர் ஆஃப் த ஹவுஸ் ஆல்சோ. ஹி ஹேட் ஒன் சைஸ் த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. சுவாமி நான் என்ன பண்ணுறது சுவாமி, காப்பாற்று காப்பாற்று காப்பாற்று. என்ன பண்ணுவேன், சுவாமி விபூதி வச்சேன், prayed earnestly to Bhagwan, and then slowly he recovered. தொப்புன்னு விழுந்தவர், பல்ஸ்லெஸ்ஸாக இருந்தவர் பிகேம் கொஞ்சம் கொஞ்சம் பல்ஸ் வந்து he was தண்ணி தெளித்து வயிற்றுக்கு கொடுத்த பிறகு ஸ்லோலி he recovered. அது ஷாக்னால் வந்ததா பென்சிலின் அலர்ஜியாக அவருக்கு தான் தெரியும். அவர் இந்த விபூதி தான் க்யூர் பண்ணிச்சான்றது யாருக்குமே இன்னுமே எனக்கு இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் ஃபார் மீ. என்ன பண்ணேன், அவர் வந்து ரெசிஸ்டேட் பண்ணிட்டு ஐ கான்ட் ஸ்டே, நோ ஐ எம் அன்மேரிட், ஐ கேனாட் ஸ்டே. எங்கள் அம்மா பியரன்ஸன்ஸ் வாசலில் காத்துன்னு இருப்பாங்க எங்களுக்காக. ஸோ அதனால் என்ன பண்ணேன், இவர் கொஞ்சம் ரிக்கவர் ஆன உடனே பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாள் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ சத்தம் வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா தட் வாஸ் மை அப்ரிஹென்ஷன், பிகாஸ் there was no way of communicating that he is well. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பகவான் ஒன்று இன்ஸ்டன்ஸ் இல்லைங்க. இந்த சாமுண்டீஸ்வரின் கோயிலும் போது இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ஐ பெஸ்ட். திஸ் இஸ் ஒன் நெகட்டிவ் பார்ட் ஆஃப் இட் விச் பகவான் சேவ்டு. நான் இப்போ 2015 2005 வென் டு யூஎஸ் டு சி மை சில்ட்ரன். அங்கே ஒரு பொண்ணை ஐடென்டிஃபை பண்ணேன். என்ன ஆண்டி நீங்கள் சாமுண்டீஸ்வரர் கோயில் ஏற்ற போலதுன்னு கிளினிக் வச்சுருந்தீங்க. நான் வந்து உங்ககிட்ட சின்ன குழந்தைய எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. நோ ஷி இஸ் மேரிட், ஹேவிங் சில்ட்ரன், இஸ் செட்டில்டு இன் யூஎஸ். ஸோ பகவான் எப்படி, அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பினோ. அந்த சாமுண்டீஸ்வரின்றது இப்போ தான் எனக்கு பகவான் பிரிங்ஸ் த ரிலேஷன்ஷிப்னோ. நான் சாமுண்டீஸ்வர்கிட்ட சாமுண்டீஸ்வர்கிட்ட போனேன். அதான் சொன்னேன், மைசூர் சாமுண்டீஸ்வர் போகும்போது தொப்பையாக மழை பெஞ்சுதுன்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல்சோ அ பிளெஸ்ஸிங்ன்றதுனால. ஸோ ஹீ இஸ் நத்திங் பட் மோர் தென் சாமுண்டீஸ்வரின்னு வைங்க. ஆல் தி ஈஸ்வரிஸ் புட் டுகெதர் ஆல்சோ ஹீ இஸ் த சுப்ரீம் ஈஸ்வரின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. நடக்காததெல்லாம் நடந்திருக்குங்க. தே வில் சே நோ தே ஹவ் பீன் ட்ரீட்டட் எல்ஸ்வேர். குழந்தையே நிற்காதுன்னுவாங்க, குழந்தை நின்று அண்டு நான் வச்சு நின்னதில்லை, நிற்கும். அப்புறம் ஒரு நீங்கள் கேட்டிங்கன்னா மெடிக்கல் மிரக்கல்ஸ்னால் ஸோ மெனி மிரக்கல்ஸ் ஹேப்பன் தட் எவ்ரி டே வாஸ் அ மிரக்கல் ஃபார் மீ. எவ்ரி டே Swami will make me an instrument to make one child survive, one lady become pregnant.
ஒன் டெலிவரி டு பின் கண்டக்டர் நார்மலி, அதை போலெல்லாம் எக்கச்சக்கம். டு கோட் ஒன் இன்ஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்தான். அவன் வந்து நான் கேஎம்சியில் இருக்கும்போது, கேஎம்சியில் வெஸ்டர், அது வந்து அவன் வந்து இன்னும் அட்டெண்டர் இந்த குக்குக்கு செகண்ட் அட்டெண்டர் இருப்பாங்க பாருங்கள், அந்த கரண்டியெல்லாம் தூக்கிட்டு போவாங்களாம், அந்த மாதிரி ஒரு அட்டெண்டர். அவன் குழந்தையே இல்லைன்னு, குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு. நான் கேஎம்சியில் இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி பிறந்ததுன்னா, ஆஸ்ஃபிக்சியா நியோனேட்டோரம்னு சொல்லுவாங்க. ஆஸ்ஃபிக்சியா நியோனேட்டோரம்னா பிறந்த குழந்தை அழாது, அதுக்கு வந்து பிரெயினில் வந்து ஆக்சிஜன் போகாததுனால ஆஸ்ஃபிக்சியா வந்துடுச்சு. அதனால் குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பிறந்த குழந்தைக்கு ஃபிட்ஸு கண்டினியூஸாக வரும். அப்போ வந்து அதுக்கு பிரெயின் டேமேஜ் நிச்சயம் ஆகும். அக்கார்டிங் டு அவர் மெடிக்கல் இது என்ன மெடிக்கல் வொக்காபுலரி ஒரு மெடிசன், தே வில் சே சைல்டு ஹூ ஹஸ் ஃபிட்ஸ் இன் த ஃபஸ்ட்டு 5 hours. இப்போ வந்து பகவான் கிருஷ்ணர் எல்லாம் காராகிரகத்தில் பிறந்தார். இவர் எங்கே பிறந்தார்? இவர் குக்கிராமத்தில் பிறந்தார். அழவே இல்லைன்னு சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு பிறந்தாருன்னு. குழந்தை அழலைன்னா வில் சே திஸ் சைல்டு இஸ் நாட் ஃபிட் டு லிவ் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு பீடியாட்ரிக்ஸ் அண்ட் அக்கார்டிங் டு நியோனட்டாலஜி தே சே குழந்தை பிறந்த உடனே அழணும். அந்த அழும்போது தான் ஆக்சிஜன் வில் கெட் சர்க்குலேட்டட் ஆல் ஓவர். அந்த ஆணும் போது தான் oxygen will go into the breath, into lungs, and the blood supply will become oxygenated, blood will go to the brain also. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சுவாமி வந்து அழலியா சிரிச்சாராம். இவருக்கு என்ன ஆக்சிஜனேஷனை வேணும், அவர் எல்லாருக்கும் ஆக்சிஜனேஷன் கொடுக்குறவர். ஸோ அதெல்லாம் அப்பப்போ நினச்சிப்பேன், நீ என்ன சுவாமி நீ அழாமலே பிறந்த, சிரிச்சேன்றாங்க, சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னாங்க. சிரிக்கிறவங்களுக்கு எப்படி சுவாமி அவ்வளோ பிளட்டு போகும்? அழுதாதான் சுவாமி ஃபுல்லாக ஆக்சிஜனேஷன் வரும். நோ கம்மிங் பேக் டு திஸ் டாபிக். இவன் வந்து ஃபிட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், அந்த காலத்தில் பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் கொடுப்போம். பிளட்டு கொடுத்துட்டே இருந்தேன் கேஎம்சியில். அதுக்கப்புறம் ஹி வாஸ் நார்மலுங்க. நம்புவீங்களா? நான் மாத்திரம் டெய்லி விபூதி கொடுப்பேன், விபூதி வைப்பேன். அப்புறம் டெய்லி சுவாமி வேண்டிப்பேன், இந்த குழந்தை பாவம் சுவாமி, ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஏழுங்க சுவாமி, ஒரு நார்மல் சைல்டை கொடுத்தாலாவது அவங்களுக்கு நல்லது. பேட் பிரெயின் பேட் சைல்டை கொடுத்தா அவன் எப்படி சுவாமி அவன் காப்பாற்றுவான்னு சொல்லி வேண்டிப்பேன். அது எதுக்காகவும் அவங்க பண்ண பூர்வ ஜென்ம கர்மா நார்மலாக இருந்தான் அந்த குழந்தை. ஒரு நாள் என்னென்னா இங்கே அழிச்சிட்டு வந்தாங்க, இந்த பக்கத்தில் போகும்போது ஒரு நாள் அழிச்சிட்டு வந்தாங்க. ஒரு பேதி ஆகிட்டு டீஹைட்ரேஷன்லாம் கண்ணெல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கோம். இந்த தோலில் வந்து இந்த ரீகாயில் சத்து இருக்காது, அந்த மாதிரி அழிச்சிட்டு வந்தாங்க. ஐ செட் டோன்ட் பிரிங் திஸ் சைல்டு ஹியர், ஹி ஸோ சிக்குன்னு சொல்லி காசு கொடுத்து நீங்கள் கேம்ஸில் போய் அட்மிட் பண்ணுங்கன்னு. இப்போ பார்த்தா அந்த குழந்தை காலேஜே எங்கே படிக்கணும். ஸோ இதெல்லாம் யாரால் பண்ண முடியும்? நம்மளா நிச்சயம் இட்ஸ் நாட் அ நார்மல் இவெண்ட். பட் நம்ம எங்களை வந்து ஒரு டாக்டராக வச்சு அவங்கள இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு ஃபஸ்ட்டு இப்போ என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே என்னென்னா கிளினிக்கில் சுவாமி படம் வச்சுருப்பேன், அவரை நோக்கி தான் இதுவும் பண்ணுவேன். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் சுவாமி இந்த குழந்தை நல்லா இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்தீங்கல்ல ஒரு வீஸ் சைல்டு எப்படி குணமாயிட்டு வந்துச்சுன்ட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் காட் டஸ். ஹீ மேக்ஸ் அஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் டாக்டர்ஸ் ஆர் ஆல் ஈகோயிஸ்டிக் இன்க்ளூடிங் மீ. பட் எதுக்காக சொல்கிறேன்னா, தட் இஸ் அந்த படிப்புன்றது வந்து நமக்கு படிப்போட ஈகோவும் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெடிக்கல் மிரக்கல்ஸ் நடந்திருக்கு. இன்னொன்று சொல்லணும், டெஃபினெட்லி ஐ ஷுட் சே, இந்த கொரத்தலையார் பிரிட்ஜ் இல்லைங்க, பெரியவாழ ஆரணி போகிறது தேர் இஸ் பிரிட்ஜ் கால் கொரத்தலையார் பிரிட்ஜுன்ட்டு. அது எங்கே இருக்குன்னா ரெட் ஹில்ஸு, சோழபுரம், ஜனபஞ்சத்திரம் கூட்டு ரோட்டில் ஒரு பிரிட்ஜ், அதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குது. தட்ஸ் கால் த கொரத்தலையார் பிரிட்ஜ். அந்த காலத்தில் கொரத்தலையார் ரிவர் கிட்ட மேலே இந்த பிரிட்ஜ் இருக்கும். ஸோ இதை வந்து பிரிட்ஜு உடஞ்சி போச்சுங்க. உடஞ்சி போச்சு. இன்னும் நமக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணோன்னா, நான் யூஎஸ்லலாம் என்ன பண்ணாங்க, பிரிட்ஜ் உடஞ்சி போச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்ட்ஸ் ஐ சீன். ஒரு பிரிட்ஜு உடஞ்சி போச்சுன்ட்டு எல்லா பார்ட்ஸாக கொண்டு வந்து நட்ஸு போல்ட்ஸ் போட்டு முடிக்கிட்டு வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் த பிரிட்ஜஸ். பட் இங்கே வந்து எக்ஸ்பர்டைஸும் இல்லை அண்ட் மோர் ஓவர் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். யூஎஸில் வந்து போலீஸும் பாலிட்டிஷியன்ஸ் ஆர் வெரி குட். இங்கே வந்து நமக்கு we have no comments. But we are born in India where God is born. So let us take the best out of it and imbibe to merge with him. அதை வச்சு தான் நம்ம வந்து லைஃப்பை நடத்தணும்னு வைங்க. பட் வந்து அந்த மெச்சூரிட்டி இப்போ தான் வருது, அப்போ வரவே இல்லை. இதை போல் இருக்கும்போது இந்த பிரிட்ஜு வந்து உடஞ்சிச்சு.
உடஞ்சிட்ட பிறகு அந்த ஜனபஞ்சத்தம் கூட்டுறோட ஒரு மாதவராவ் ஏஜென்சிஸ்ன்ற ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்போ பெரிய பெட்ரோல் பங்காக இருக்குது, அப்போ சின்ன பெட்ரோல் பங்க்கு. ஐ நோ தட் மேன் பிகாஸ் ஐ நோ தோஸ் பீப்புள் பிகாஸ் ஆஃப் ஐ எம் எ டாக்டர் ப்ரொஃபஷன்றதுனால எல்லோரும் அண்ட் ஃபுல்லி குவாலிஃபைட் டாக்டர். நோ ஐ எம் நாட் அ குவாக். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு லேடி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் டு கோ டு த வில்லேஜஸ் வர் மை செட். அந்த செட்டு இல்லாமல் ஃபஸ்ட் லேடி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் I was doing dedicated work. So all knew it. And moreover, I should say, I was the first lady gazetted officer for nearly 25 kilometers all round. இப்போ தடிக்கு விழுந்த கெஸ்டட் ஆஃபீஸர், தடிக்கு விழுந்த டாக்டர், தடிக்கு விழுந்த லாயர். அந்த காலத்தில் அதுங்க. பட் we enjoyed it. So a lady gazetted officer ஒரு லேடிக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்னா they will come all the way to my place and I will sign so nicely now because இந்த சிக்னேச்சர்னு சொல்லும்போது இன்னொன்று ஞாபகம் வருது. சுவாமிக்கு லெட்டர்ஸ் எழுதும் போது நாங்கள் அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் வைப்போம். அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் வச்சா நாட் ஃபார் திஸ் திங் டு கெட் டு லுக் அட் பகவான் சிக்னேச்சர் அண்ட் ரிலீஷ் ரீஃபில் அவர் என்தூசியாசம், ரீசார்ஜ் அவர் பேட்ரி. சுவாமி சத்ய சாய்பாபான்னு கையெழுத்து போடுவார். சில நேரத்தில் ரெட்டில் போடுவார், ரெட் இங்கில் போடுவார், சில நேரத்தில் ப்ளூ இங்கில் போடுவார். சிக்னேச்சர்னு சொல்லும்போது he was admitted in 2011 in விஜயா ஹாஸ்பிட்டல். அப்போ he was a district president of Swami's organization, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் சேவாதளெல்லாம் போகும்போது சர்வீஸ் போகிறதெல்லாம் கையெழுத்துக்கு வாங்குவாங்க. கையெழுத்து வரும்போது எல்லோரும் கொண்டு வந்து கையெழுத்துனா இட் வில் பி ஒரு 100 கார்டு போட வேண்டியது இருக்கும் கையெழுத்து. இவர் என்ன பண்ணுவார்னா எல்லோரும் சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, ஃபேசிமிலி போடுங்க சார். he said no it's a pleasure to sign, no for I am authenticating to sign ன்னு சொல்லுவார். எதுக்கு சொல்கிறேன்னா பகவான் அந்த மூளையெல்லாம் கொடுக்குறதெல்லாம் அவர் தான். என்ன ஃபேசிமிலி, என்ன நம்ம ஸ்டாம்ப் அடிக்கிறோம், நம்ம வந்து சாய் டிவோட்டின்னு ஸ்டாம்ப் அடித்து அவர் லைஃப் ஷுட் ஹாவ் எ ஸ்டாம்ப் ஆஃப் பகவான். தட் இஸ் ரியாலிட்டி, தட் இஸ் காட், தட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் சேயிங் தட் வி லிவ்டு டியூரிங் பகவான், வி செரிஷ்ட் ஹிஸ் க்ளோரி, வி செரிஷ்ட் ஹிஸ் லவ் அண்ட் வி வர் ரெசிபியன்ஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ்ன்றது அந்த முத்திரை இருக்கணுமா தவிர்த்து இந்த ஃபேசிமிலியெல்லாம் இருக்கக்கூடாது. நோ ஐ வில் டெல் யூ வாட் ஹேப்பன்னா, குரத்தில் பிரிட்ஜு உடஞ்சி போச்சு. அதனால் பொன்னேரி போகணும். எப்படி போகணுன்னா ஜனவந்தூர் ரோட்லேருந்து பொன்னேரி போயிட்டு பொன்னேரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து யூ ஹேவ் டு கம் டு மெட்ராஸ். ஸோ பொன்னேரிக்கு போய் ஐ மிஸ் த பஸ். ஸோ பொன்னேரிக்கு போயாச்சு. பஸ்ஸே இல்லை, லாஸ்ட் பஸ் போயிடுச்சு. நாங்கள் ஐ வாஸ் அன்மேரீடு. எங்கள் அம்மாவா என்னை கழுத்து பிடிச்சி நறுக்கிடுவாங்க, திட்டுவாங்க. உனக்கு வேறு வேலையே கிடையாது, நீ ஒருத்தி தான் வேலை பண்ணுறிய உலகத்துலையே அந்த மாதிரி. இப்போ கூட என் பசங்கள்லாம் சொல்லலாம், நீ ஒருத்தி தானம்மா சின்சியராக இருக்கேன்ட்டு, யூ ட்ரை டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப்னுவாங்க. பட் அது தெரியாது, அது இயற்கை, என்னுடைய இயற்கை அது, என்னுடைய இட்ஸ் அ நேச்சுரல் குவாலிட்டி ஆஃப் மீ. ஸோ அதை முடிச்சுட்டு அங்கே பொன்னேரி போனால் பஸ்ஸே இல்லை. என்ன பண்ண முடியும்? எங்கேயாவது பொன்னேரியில் யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்களான்ட்டு யோசிக்கிறேன். யாரும் தெரிஞ்சவங்க இல்லை. அந்த காலத்தில் பொன்னேரி 1970ஸ்லாம் எப்படி இருந்திருக்கோம் உங்களுக்கு தெரியும், 70, 71, 72லலாம். அப்போ என்ன பண்ண, கண்ணை மூடிட்டேன். ஐ ஜஸ்ட் க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்டட். அப்போ காயத்ரி எல்லாம் இல்லை, சாய்ராம் 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 சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னுட்டு ஒரு சத்தம் கேட்குது, மெட்ராஸ் தானே, அப்போ மெட்ராஸ்ன்னு. நான் சொல்லணுமா, ஏறி காலியாக இருந்துச்சு, முக்கால்வாசி காலியாக இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் லேபரர்ஸ் எல்லாம் நைட் ரிட்டர்ன் ஆகிறவங்கெல்லாம் யாரோ இருந்தாங்க. ஒரு பஸ்ஸுக்கு ஒரு 30 கெப்பாசிட்டின்னா ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. பட் அசைட்டைன் தட் 10 people ஆர் தேர். ஸோ ஏறிட்டா போச்சிக்கிட்டு பயம். நைட் 10 மணிங்க. அந்த காலத்தில் 69, 70ஸ்ல. இப்போ மிட் இஸ் நோ மிட் நைட் இஸ் டே லைட் நோ. ஸோ அந்த மாதிரி ஏறிட்ட பிறகு பார்த்தா ஒரு லேடி கூட இல்லை. சாயின்னா இவங்களுக்கெல்லாம் தெரியல, அந்த ஹோர்டிங்ஸ் போட்டுருவாங்க, திருவள்ளுவர் ஹோர்டிங்ஸ் இந்த பஸ்ஸில். அந்த இடத்துல பகவான் இருக்கார். எப்படி இருக்காருன்னா, கை மட்டும் ஐ எம் தேர், ஒரு கை மட்டும். அந்த போஸில் சுவாமி வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே வர்றாரு. பேசன் பிரிட்ஜ் வந்தாச்சு. அம்மா எங்கே போகிறீங்கம்மா, ராத்திரி 11 மணி 11:30 ஆயிடுச்சுமான்ட்டு அந்த பஸ் கண்டக்டர் வந்து கேட்குறாரு. நான் சொன்னேன், நான் மவுண்ட் ரோடு போகணுங்க. ஐயோ, இந்நேரத்துக்கு எப்படிமா போகிறீங்க, எனக்கு ஒரு நல்ல டாக்ஸி டிரைவர் தெரியும், அவனை சொல்லித்தரேன், நீங்கள் தைரியமாக அந்த வண்டியில் ஏறிட்டு போகலாம். தைரியமாக வண்டி ஏறிட்டு இங்கே வந்தால் எங்கள் அம்மாவும் என் தம்பியும் பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க. ஒரு 1 hour நிற்பாங்க. ஒரு 9 தேர் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பிட்வீன் 9 and 9:30 வந்துடுவேன்ட்டு.
அன்றைக்கி 12 வரைக்கும் காத்துன்னு இருக்காங்க. எங்கள் அம்மா இன் டியர்ஸ், வாட் ஹேஸ் ஹேப்பன் டு ஹர். வந்துட்டேன், நடந்து. அதுக்கப்புறம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அதே பஸ் ஏறுறேன். there was no Swami at all. There was the Thiruvalluvar saying only. So that is how God protects you, no, when you are alone, no. If you think of him, no, அவரை நினச்சா நான் இருக்கேன் அந்த ஐ குட் சி தி ஹையர் ஹேண்ட் அலோன் மூவிங். நம்மெல்லாம் இப்போ இந்த சினிமா ஷூட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கை மட்டும் மூவ் ஆகும்ல, அம்பாளுக்கு தாயார் இது பெருமாளுக்கு, அந்த மாதிரி கை மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சுவாமி சேயிங் ஐ வில் லுக் ஆஃப்டர், டோன்ட் கெட் வரிட். ஸோ வந்து சேர்ந்துட்டு இதெல்லாம் திஸ் ஹேப்பன் பிஃபோர் மேரேஜ்.